எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். செகண்ட் எபிசோட் யாரா அந்த பிளேயரில் பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பிஎம் ஸ்போர்ட்ஸ். பிஎம் ஸ்போர்ட்ஸ் பேட்டு மட்டும் கிடையாது, இப்போ ட்ராஃபீஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை பிஎம் ஸ்போர்ட்ஸ். நமக்கு ட்ரஸ்டபுளான ஒரு ஆள் பிஎம் ஸ்போர்ட்ஸ், எப்போதுமே நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள் பிஎம் ஸ்போர்ட்ஸ். ஸோ அவங்க ஸ்பான்சர் மூலியமாக செகண்ட் எபிசோடுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி யார் அந்த பிளேயரில் நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர், முதல் ஹிண்ட், அவர் ஒரு புதுக்கோட்டை பிளேயர். போன எபிசோடோட எண்ட்லேயே வந்து சொல்லியிருந்தேன், இன்றைக்கி வந்து நம்ம புதுக்கோட்டை பிளேயரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. முக்கியமான பிளேயரை பற்றி பார்க்க போகிறோம், முக்கியமான டீட்டெயில்ஸ் என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன். இதுலேருந்து உங்களால் என்னென்ன எடுத்துக்க முடியுமோ அதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஆஸ் அ பவுலர், ஆஸ் அ யங்ஸ்டர், இந்த பிளேயருக்கு ஆப்போசிட்டாக எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன இதுலேருந்து பாசிட்டிவாக எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. முதல் எபிசோடு திருச்சியிலேருந்து ஒரு அட்வொகேட்டை பற்றி பார்த்துருந்தோம், ஒரு ஆல்ரவுண்டரை பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 800 பேர் பார்த்துருந்தீங்க. சில பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் ஹைப்பும் பண்ணியிருந்தீங்க. அதை தாண்டி இண்டிவிஜுவலாக என்னை கூப்பிட்டு நிறைய பேர் இது வந்து நல்ல இனிஷியேட்டிவாக இருக்குது அப்படின்னு நிறைய ஃபீட்பேக்கும் கொடுத்துருந்தீங்க. தேங்க்ஸ். கமெண்ட் பண்ணவங்க நிறைய பேர் நேமை கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கீப் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க, அந்த மாதிரி கமெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர், அவரை வந்து ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். பட் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஆஸ் ஒரு ப்ரொஃபஷனல் விக்கெட் கீப்பர் அண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நான் பார்க்குறேன். அவரை பந்தும் போடுவார், எப்பப்போ தேவையோ அப்பப்போ வந்து கரெக்டாக போட்டு கொடுத்துட்டு போயிடுவார். மோஸ்ட்லி அவரோட வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்டிங்கில் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பிளேயரை பற்றின ஸ்டாண்ட்ஸ், அவரோட கிரிப் எப்படி இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ போன வீடியோவில் பார்த்த அந்த திருச்சி அட்வொகேட், அந்த ஆல்ரவுண்டரை பற்றி பார்த்தோம்ல, அவருக்கும் இவருக்கும் சில விஷயம் ஒத்துப்போகும், சில சின்ன டிஃபரன்ஸ். அந்த சின்ன டிஃபரன்ஸ் அவ்வளோ பெரிய இம்பாக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பேட்டிங் ஸ்டான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்ஸ்மேன் மிடில் அண்ட் லெக்கில் நிற்கிறாரு. இவரோட ஸ்டான்ஸ் ஒரு ப்ராப்பர் டெக்ஸ்ட் புக் ஸ்டான்ஸ்னே சொல்லலாம். இவரோட சச்சின் அவரோட மிகப்பெரிய ஃபேன்னு சொல்லலாம். அதனாலேயே என்னவோ தெரில, இவரோட ஸ்டான்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி சச்சினை மாதிரி தான் எடுக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்த பிளேயரோட ஸ்டான்ஸ் பேக் லெக் டுவர்ட்ஸ் பாயிண்ட் இருக்குது. இந்த லெக் லைட்டாக ஓப்பனாக இருக்கும். பட் இந்த பிளேயருக்கு உங்களுக்கு அவ்வளோ ஓப்பன் அவுட்டாக அந்த லெஃப்ட் லெக் இருக்காது. அதே தான் பேக் லெக் வந்து பாயிண்ட்டை பார்த்து இருக்குது. மிடில் லெக்கில் நிற்கிறாரு, ப்ராப்பராக நிற்கிறாரு. சச்சினோட பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் அவர் எடுத்து பார்த்துருப்போம். சச்சின் எப்படி லூஸாக பிடிப்பாரோ இதே மாதிரி லூஸாக பிடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். செகண்ட் பொசிஷன் வந்து இந்த லெஃப்ட் லெக் வந்து ரொம்ப ஓப்பன் அவுட்டாக இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். பேட்டை டேப் பண்ணக்கூடிய இடம் கரெக்டாக மிடில் இருக்குது. ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்த பிளேயர் காலுக்கு பின்னாடி டேப் பண்ணுவார், இவர் நடுவில் டேப் பண்ணுவார். நடுவில் டேப் பண்ண முக்கியமான காரணம் வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான காரணம்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஸ்டாண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒய்டான ஸ்டாண்ட்ஸ் கூட கிடையாது, க்ளோஸாக நிற்பார். கிரிப்பிங் பொசிஷன் வந்து ரெண்டு பேருமே சிமிலராக பிடிக்கிறாங்கன்னு சொல்லுவேன். சிலர் பார்த்தீங்கன்னா டோ எண்ட் ஆஃப் த பேட்டில் பிடிப்பாங்க, ஹேண்டிலோட டோ எண்டில் பிடிப்பாங்க. சிலர் ரொம்ப க்ளோஸாக பிடிப்பாங்க. ஸோ முதல்ல பார்த்த வீடியோ அந்த பிளேயர் வந்து க்ளோஸாக பிடிப்பார், இவரும் க்ளோஸாக தான் பிடிப்பார். அண்ட் நெக்ஸ்ட் பொசிஷன், இந்த பாடியோட பொசிஷன் எனக்கு எப்படி வருதோ நான் அப்படி சொல்கிறேன். அவர் நிற்கக்கூடிய பொசிஷன், அவரோட ஹைட்டு, அவரோட பேலன்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அவர் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக நிற்கிறார். இந்த இடத்துல பேட்டை டேப் பண்ணிட்டு இப்படி நிற்கிறார், இவ்வளோ தூரம் இந்த இடத்துல மொத்த வெயிட்டை வச்சு ரெடியாக நிற்கிறார் பேட்ஸ்மேன். டேப்பிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டான டேப்பிங் கிடையாது, ஸ்லோவான டேப்பிங். பந்து போட வர வரைக்குமே மேக்ஸிமம் டேப்பிங் பொசிஷன் இப்படியே தான் இருக்குது, எந்த வித மூமெண்ட்டுமே காட்டல. தலை முக்கியமாக விழலை, அங்கிட்டு தலை விழுந்துச்சுன்னா பாடியோட பேலன்ஸ் மிஸ் ஆகிடும்னு சொல்லுவோம். ஸோ இப்படி நிற்கக்கூடிய பேட்ஸ்மேன் பந்து லோட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பொசிஷன்லாம் ட்ரிகர் மூமெண்ட் ஒன்று எடுக்கிறாரு. அந்த ட்ரிகர் மூமெண்ட்டுக்கு முன்னாடி பேட்டை டேப் பண்ணும்போது பேட்டோட வெயிட்டு, பாடியோட வெயிட்டு மொத்தத்தையும் கிரவுண்டை பார்த்து கொண்டு போகிறாரு. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையாக பண்ணியிருந்த ஒருத்தர் லோட் பண்ண போகும்போது நல்லா இப்படி வந்துடுறாரு, நெக்ஸ்ட் பொசிஷன் இங்கே வந்துடுறாரு. ஸோ உங்களுக்கு லெக் ஸ்டம்பும் மிடில் ஸ்டம்பும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருது. ஆஃப் ஸ்டம்பில் ஏறிடுறாரு. ஸோ ஆஃப் ஸ்டம்பும் ஃபோர்த் ஸ்டம்பும் அந்த லைனில் வந்து பேட்ஸ்மேன் ரெடியாக நின்னுறாரு. ரெடியாக நின்னா எப்படியெல்லாம் போடுவீங்க அப்படிங்கிறது முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். முதலே சொல்லியிருந்தோம், பேட்ஸ்மேன் வந்து ஃபோர்த் ஸ்டம்பில் ஏறிடுறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 2 ஸ்டெம்ப் உங்களுக்கு தெரியுது. ஸோ சப்போஸ் நீங்கள் ஃபுல் பேஸ்லேயோ இல்லை ஸ்லோவர் பாலோ இங்கே வரீங்க அப்படின்னா இந்த பேட்ஸ்மேனால் கண்டிப்பாக அந்த லைன்லேருந்து பிக் பண்ண முடியுது. அதுக்கு காரணம் அவர் எடுக்கக்கூடிய பேட்டிங் ஸ்டாண்ட்ஸ் இங்கே இருந்தாலுமே இந்த பேட்டோட லிஃப்ட் பெருசாக இல்லவே இல்லை. பேட்டு முடிஞ்ச அளவுக்கு லோவாக வச்சுருக்காரு. இன்னொன்று, இந்த இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் ஒயிட் ஸ்டாண்ட்ஸில் வந்துடுறாரு. இந்த ஒயிட் ஸ்டாண்ட்ஸில் வரும்போது என்ன ஆகுதுன்னா அவரால் ஃப்ளிக் பண்ண முடியுது பந்தை. ஸோ முக்கியமாக இவர் வெயிட் பால் அதிகமாக ஆடக்கூடிய பிளேயர். ஸோ வெயிட் எப்படி கணிச்சு ஆடணுங்கிறது ஒரு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதன் காரணமாக ரொம்ப ஈஸியாக தட்டி விட்டுறாரு. உங்கள் ஸ்டெம்ஸ் வந்து ஈக்குவேஷனை விட்டு வெளில தள்ளிடாருன்னு சொல்லலாம். அதிவேகம், அவரோட மூவ்மெண்ட் ரொம்ப இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மட்டும்தான் அவரோட விக்கெட்டை நீங்கள் ஈஸியாக போர்டில் எடுக்க முடியும். மேக்ஸிமம் நான் ஒரு பவுலர் எடுத்து ரொம்ப ரேராக பார்க்கக்கூடிய விஷயம். அதிவேகம் இருக்கணும், ப்ரிசைஸாக இருக்கணும். இவரோட மூவ்மெண்ட் கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி அங்கேயும் இங்கேயும் நகர்ந்து ஷஃபிள் ஆகிற இடத்துல தான் இவரை நீங்கள் எடுக்கவே முடியும். இல்லை அப்படின்னா அசால்ட்டாக தட்டி விட்டுட்டு ஒரு பவுண்ட்ரியோ இல்லை ஒன்ஸ் அண்ட் டூ ஸ்கோர் ரெடியாக இருக்கக்கூடிய பிளேயருங்கனால அதெல்லாம் டக்கு டக்குன்னு ஓடிடுவார்.
ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்த பிளேயர் அவர் கொஞ்சமாச்சும் இந்த இடத்துக்கு வந்துட்டு ஓரளவுக்கு பேக் லிஃப்ட் கொடுப்பாரு. பட் இந்த பிளேயர் எனக்கு தெரிஞ்சு பேக் லிஃப்டாக பெருசாக பந்து குத்துற வரைக்குமே லிஃப்ட் பண்ணுறதே கிடையாதுன்னு சொல்லுவேன். ஸோ இந்த 4th பொசிஷனில் வந்து நின்றாரு, ஓரளவுக்கு ஓப்பன் ஸ்டான்ஸில் வந்து நின்றாரு. ஸோ இங்கேயுமே பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே இருக்க போகும்போது க்ளோஸில் பிடிச்சிருக்காரு. ஸோ பந்து குத்துனதுக்கு அப்புறமா தான் அவர் முடிவே பண்ணுறாரு. ஒரு பேக் லிஃப்ட் இங்கே ஒன்று எடுப்பார். கவர்ஸில் விடணுமா, கவர்ஸில் விடுவேன். ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் அடிக்கணுமா, ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் அடிக்க முடியும். ஈவன் கொஞ்சம் முன்னாடி இந்த பந்து பிட் ஆஃப் எக்ஸ்ட்ரா பவுன்ஸோட வருது அப்படின்னா இங்கே வெயிட் பண்ணி இங்கேருந்து பிக் பண்ணுறாரு. ரொம்ப ஃபைன் ஆஃப் த ரீஜனில் வந்து நான் இவரோட பேட்டிங்கோட பேட் ஸ்விங் போய் பார்த்தது கிடையாது. முக்கியமாக அந்த ஸ்கொயரில் ஒரு 6 இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்கொயர் 6 கரெக்டாக டார்கெட் பண்ணுவார். அந்த பவுன்ஸ் எடுத்து கரெக்டாக ஸ்கொயர் அடிக்கிறாரு. இந்த பேட்ஸ்மேனோட ரன் ஸ்கோரிங் ஏரியா நான் பார்த்த வரைக்கும் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ பேட்டிங் பொசிஷன், பேட்டிங் எப்படி மூவ் பண்ணுறாரு அதை பற்றி சொன்னோம். ஸோ நெக்ஸ்ட் திங், இவர் வந்து மேக்ஸிமம் இந்த கவர் டிரைவு அதெல்லாம் கிளாசிக் ஆடுவார், லாஃப்ட் ஆடுவார், ஸ்ட்ரெயிட் டிரைவ் ஆடுவார். இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் அவர் எடுக்கக்கூடிய அந்த ஸ்டடி ஸ்டான்ஸ், ஹெட்டை பொசிஷன், அந்த ஷேப்பை லூஸ் பண்ணாமல் நிற்கக்கூடிய பொசிஷன், இதெல்லாம் தான் காரணமாக சொல்லுவேன். பேட்டை டேப் பண்ணி வெயிட்டை ஏற்றிட்டு பேக் ஃபுட்டுக்கு வந்துட்டு ஸ்டெம்ஸை காட்டிட்டு இங்கே வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஒரு லிஃப்ட் எடுக்கிறாருன்னு சொன்னேன். அது வந்து எப்போன்னா பந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அந்த லிஃப்ட் எடுக்கிறாரு. ஸோ க்ளோஸ் கிரிப்பில் பிடிக்கிற காரணத்தினால அவரால் ஓப்பன் அவுட் பண்ண முடியுது, ஈஸியாக பண்ணுறாரு. ஒயிட் சான்ஸ் எவ்வளோ நிற்கிறாரு. சப்போஸ் பாடி லைனில் இங்கே வந்துச்சுன்னா, சப்போஸ் அதிவேகத்தில் வருது, நீங்கள் கரெக்டாக ஆள் வச்சு போடுறீங்க அப்படின்னா கூட அதை கரெக்டாக ஓட்டி விட்டுறாரு. பாட்டம் மேட்டை கரெக்டாக யூஸ் பண்ணுறாரு. முதல்ல ஸ்கொயரில் அடிக்கக்கூடிய 6 பற்றி நம்ம சொன்னோம். ஸோ கவர்ஸ், ஸ்கொயர் ஆஃப் த இதை பற்றி சொல்லிட்டோம். ஸோ இன்னோவேட்டிவாக போகக்கூடிய இடம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்விட்ச்னு சொல்லலாம். ஸ்விட்சிட்டை பொறுத்த வரைக்கும் முதல் எபிசோடில் இந்த பிளேயரும் ஸ்விட்சிட் ஆடுவார். அவருக்கும் இவருக்கும் ஸ்விட்சிட்டில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். ஸ்விட்சிட்டில் கிரிப்பை சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் இந்த பிளேயர் கிரிப்பை அவ்வளோ சீக்கிரம் சேஞ்ச் பண்ண மாட்டார். அதுவும் பந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தான் ஸ்விட்சிட்டு எப்போ அடிக்கலாங்கிறத முடிவும் பண்ணுறாரு. அவசரப்பட்டு ஸ்விட்சிட்டுக்கும் போகிறது கிடையாது. இந்த பொசிஷனுக்கு வரோன்னு வச்சுக்கோங்க, அவர் ரைட் ஹேண்ட் தான் பாட்டம் ஹேண்டாக யூஸ் பண்ணியிருக்காரு, கிரிப்பை சேஞ்ச் பண்ணுறது கிடையாது. ஸோ இங்கேருந்து கரெக்டாக ஸ்விட்சிட் எடுக்கிறாரு. ஸோ ஸ்டெம்ஸை மறைச்சிட்றாங்க. ஸ்டெம்ஸ் ஈக்குவேஷன்லேயே கிடையாது. ஆஸ் அ பவுலர் நீங்கள் இங்கே விலக்கி போகலாம் அப்படின்னு நினச்சா கூட இங்கேருந்து கலெக்ட் பண்ணி ஓரளவுக்கு டைமிங் வைக்கிறாரு. வெயிட்டு பால், பவர் பிளே, எங்கெங்கே ஃபீல்டிங் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு சொல்லுவேன். ஸோ இந்த பிளேயரோட இன்னொரு ஹிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகளம் சேனலில் 6 பாலுக்கு 6 6 அடிக்கிறதே டஃப்பு. 6 பாலுக்கு 6 6 6 அடிச்சிருக்காரு, அதுவும் ஸ்விட்சிட்டில் அடிச்சிருக்காரு. ஸோ மேக்ஸிமம் இதிலே கண்டுபிடிச்சிருப்பீங்க யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இந்த பிளேயர் ஏன் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னா, பவர் பிளேயர் இருக்கக்கூடிய பவுண்ட்ரிஸ், மேக்ஸிமம் பவுண்ட்ரிஸை டார்கெட் பண்ணுவார். 6 விட நிறைய பவுண்ட்ரிஸ் விட்ட பார்க்க முடியும். அதை தாண்டி ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பார். 1s and 2s ரெடியாக இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனாலே பவுலருக்கு பெரும் தலைவலி அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ ஆல்ரெடி ஓரளவுக்கு க்ரீஸை யூஸ் பண்ணுறாரு. இதை தாண்டி அவரால் ஆக்சஸ் பண்ண முடியுது ஒரு சில இடத்துல. ஸோ நிற்கக்கூடிய பொசிஷன், ஸ்டான்ஸ் இப்படி எடுத்துகிட்டு ப்ராப்பராக நின்றுட்டு இங்கே வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் இங்கே பண்ணுறாரு பாருங்கள், லோடிங் பொசிஷன் அப்போ. ஸோ அந்த வெயிட் ட்ரான்ஸ்ஃபரை மிஸ் பண்ணாமல் தான் இங்கே போகிறாரு. இவ்வளோ தூரம் போகிறது ஓகே. சம்டைம்ஸ் இன்னும் லோவாக போய் வைடு கிரீஸு இங்கே போயிடுவார். இங்கே போய் நின்றுட்டு அப்புறம் பேக் ஃபுட்டுக்கு வந்துடுவார். வந்துட்டு கவர்ஸில் 4 அடிக்கிறதுலாம் ரொம்ப டஃப்பு. பட் இருந்தாலும் இவரால் அதை பண்ண முடியுது. இவருக்கு எக்ஸாக்சரேட் பண்ணி சொல்கிறேன்னு நினைக்க வேணாம், பட் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இவரோட சில வீடியோஸ் நான் எடுத்திருக்கேன். எடுத்ததில் எடிட் பண்ணுறப்ப என்னையா இப்படி ஆறாரு அப்படின்னு பார்த்த ஒரு பிளேயரில் இவரு ஒருத்தர். ஸோ கிரீஸை எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறான்னு நல்லா பார்த்துக்கோங்க. அதை விட பேலன்ஸை இப்போயும் அவர் மிஸ் பண்ணவே இல்லை. தட் இஸ் ஒன் ஹெல் ஆஃப் திங். சச் அ பிளேயர், ஒண்டர்ஃபுல் பிளேயர். மொதல் எபிசோடும் சரி, செகண்ட் எபிசோடும் சரி, தமிழ்நாட்டில் டென்னிஸ் பாலில் முக்கியமான 2 பேரை பற்றி பார்த்துட்ருக்கோம். அஸ் அ பவுலர் எங்கெங்கெல்லாம் போடலாம் அப்படின்னு கரெக்டாக பாருங்கள். இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணுங்கள். ஒரு மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்களை நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா அன்றைக்கி நீங்கள் தான் ஹீரோ. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை PM ஸ்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்த இந்த 2 பிளேயருமே ஒரு முக்கியமான டீமுக்கு ஆடிட்டு இருக்காங்க. தமிழ்நாடோட டென்னிஸ் பால் கிரிக்கெட்டில் ஒரு ஃபேமஸான டீம். அந்த ஃபேமஸான டீமுக்கு இவங்க 2 பேரும் ஒரு முதுகெலும்புன்னு சொல்லலாம். ஸோ பார்த்து போடுங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அவங்க பவுண்ட்ரி அடிப்பாங்க. நல்ல பால் போட்டாலுமே பவுண்ட்ரி அடிக்க தான் போகிறாங்க. பட் நீங்கள் நல்ல பால் போடுங்க, அடித்தாலும் பரவாயில்ல. அதை விடாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுலேருந்து என்னென்ன இன்டெல் கேதர் பண்ண முடியுமோ அதை கேதர் பண்ணி நெக்ஸ்ட் மேட்ச்சில் இன்னும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி போடலாம். மனசை விட்டுறாமல் ஆடினீங்கன்னா கண்டிப்பாக இவங்களையும் நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியும். இவங்களை மொத்தமாக ஸ்டாப் பண்ண முடியும். இவங்களுக்கு வீக்னஸே இல்லைன்னு நான் சொல்லலை. கொடுக்கக்கூடிய கண்டிஷனுக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய போட பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஆடவும் வைங்க அவங்கள. ஏன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்போ எஸ்பெஷலி இவரோட பேர் மேக்ஸிமம் கெஸ் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இவர் இருக்கக்கூடிய டீம் அண்ட் இவரோட நேம் முடிஞ்ச அளவுக்கு 2த்தையுமே சேர்த்து கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்.
நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், கவர்ஸில் அடிக்கிறாரு, ஸ்கொயர் லெக்கில் அடிக்கிறாரு, த்ரூ கவர்ஸ், அதாவது ஸ்கொயர் ஆஃப் த டிரைவும் அடிக்கிறாருன்னு சொல்லியிருந்தோம். ஈவன் ஸ்விட்சிட்டு கூட அடிக்கிறாரு, பிக்கப் ஷாட்டும் இருக்குது. ஸோ இவ்வளோ வெரைட்டி வச்சிருக்காரு இந்த பேட்ஸ்மேன். இவ்வளோ வெரைட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த பேட்ஸ்மேனுக்கு நம்ம டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட முடியுமானா ஸ்டாப் பண்ணிட முடியாது. அந்த கண்டிஷன்ஸை பாருங்கள். ஸோ இப்போ நம்ம Z3 ஸ்போர்ட்ஸில் இருக்கோம், அது மேக்ஸிமஸ் டோர்னமெண்ட்டுக்காக இங்கே வந்திருக்கேன். ஸோ அப்படியே ஒரு வீடியோ எடுத்துலாம் எடுக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு சில இடத்துல டபுள் எண்ட் வேறு வச்சுருக்காங்க. ஒரு எண்டில் இப்போ நான் பிடிக்கிறேன் அப்படின்னா இந்த எண்டில் இருக்கும் போது எந்த பிச்சில் ஆடுறோங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. லெஃப்ட் எண்ட் ஆஃப் த பிச்சில் ஆடும்போது எனக்கு Z3 ஸ்போர்ட்ஸ் அந்த போர்டு வச்சிருக்க இடம் வந்து பக்கம். ஸோ ஆஸ் அ ரைட் பேட்ஸ்மேன் எனக்கு லெக் சைட் ரொம்ப பக்கம்னு சொல்லுவேன். முக்கியமாக ஃபைன் லெக் ரீஜன் அண்ட் அந்த சைடே ஓரளவுக்கு சர்க்கிளாக வரும்போது கொஞ்சம் பக்கம் தான். அதே அவுட் சைட் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் பெருசு, அதை யூஸ் பண்ண பார்ப்பீங்க. அதை யூஸ் பண்ண பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேட்ஸ்மேனுக்கு முக்கியமாக தேர்ட் மேனை வெளியே வைப்பீங்க, கவர்ஸை வெளியே வைப்பீங்க. அங்கே அடிக்க விடக்கூடாதுன்னா ஒயிட் லைனை போட்டு தான் ஆகணும். ஏன்னா மற்ற இடத்துல ஓரளவுக்கு தட்டி விட்டு ரன்னு கொண்டாந்துறாங்க, வெயிட் பாலாக வேறு இருக்குது. சரி, ஓகே, ஃபீல்டிங் செட்டப் வச்சாச்சு, கவர்ஸில் ஒருத்தரை போட்டு வச்சாச்சு, தேர்ட் மேனை ஏற்றி வச்சாச்சு, ஸ்விட்ச் டெத் இருக்க ஈஸியாக அங்கேயும் கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் தேர்ட் பிச்சில் இருக்கும்போது ரைட் பேட்ஸ்மேன் இங்கே பிடிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் மேன் அந்த ரீஜன் டீப் தேர்ட் மேனும் ரொம்ப ஷார்ட் பவுண்டரி சைடு தான். ஸோ அதையும் டார்கெட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஸ்விட்சிட்டுக்கு அங்கே ஆளையும் போட்டு வைக்கிறீங்க. ஃபைன். இவரோட பெரிய ஸ்பெஷாலிட்டியே அவர் அதை ஒரு கூட்டி விட்டுருவார். அந்த ஃபுல்லர் பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ் வருது அப்படின்னா கூட அவர் இங்கே ஏறி நிற்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய பொசிஷன்லேருந்து அவர் அரடியாக பேட்டை ஓரளவுக்கு டைமிங் பண்ணால் போதும், வந்து அசால்ட்டாக கிளியர் பண்ணி போயிடும். இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது ஆஸ் அ பவுலர் நீங்கள் போடுறதுக்கு. பவுலருக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். கொடுக்கக்கூடிய பிச்சர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய பிச் அவ்வளோ ஃப்ளாட்டான பிச்சு, தெளிவான பிச்சாக இருக்குது. கட்டர் போனாலும் கட்டரையும் கடிச்சு அடிக்கிறாங்க. பந்து ஓரளவுக்கு ட்ரூ நேச்சராக வருது. அன்இவன் பவுன்ஸ்லாம் இங்கே இல்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் தடவை நான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் த பிச்சில். சப்போஸ் இதே டபுள் எண்ட் வச்சிருக்க காரணத்தினால அந்த எண்டுக்கு போகிறோம் அப்படின்னா எண்டு சேஞ்ச் எப்போ என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடு லெக் சைடு ரீஜன் கொஞ்சம் பெருசாகிடுது ரைட் பேட்ஸ்மேனுக்கு. ஸோ அப்போ லெக் சைடில் பரவாயில்லன்னு ஆக்சஸ் பண்ண வைங்க, வேறு வழி கிடையாது. பட் அவங்கள லாஃப்ட்டுக்கோ கரெக்டான மிடலுக்கோ நீங்கள் பண்ண விடக்கூடாது. கொடுக்கக்கூடிய ஆங்கிள், போடக்கூடிய ஆங்கிள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி பிளேயருக்கு கொஞ்சம் நம்ம ட்ரபிள் பண்ண முடியும். அஸ் அ பவுலராக சொல்கிறேன், வைட் ஆஃப் த கிரீஸை யூஸ் பண்ணுங்கள், க்ளோஸ் டு சம்ஸ் வந்து போட்டு பாருங்கள். இப்படி பல விஷயம் இருக்குது, ஒவ்வொன்றா யூஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். இவரை தடுக்கிறது கஷ்டம், தட்ஸ் ஆப்வியஸ். பார்த்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப ரொம்ப டஃப் இவரை தடுக்கிறது. பட் தடுத்தா கெத்தி அணி வேறு மாதிரி பிளேயர். என்னால் முடிஞ்ச இன்புட்டை கொடுத்துருக்கேன். இதுலேருந்து என்ன எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்காங்க. அண்ட் அட்லாஸ்ட் இவர் வந்து தமிழ்நாட்டை பெருமைப்படுத்தின ஒரு டென்னிஸ் பால் கிரிக்கெட் பிளேயர். இஸ் அ லெஜெண்ட் இன் மேக்கிங் கிடையாது, ஆல்ரெடி லெஜெண்ட். என் சேனல்லாம் வரதுக்கு முன்னாடியே அவர் லெஜெண்ட் தான். ஸோ இந்தியா கப்புக்கு போய் ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர். அங்கே தமிழ்நாட்டில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் காட்டின ஒரு பேட்ஸ்மேன்னு சொல்லலாம். அங்கே உள்ள கமெண்டேட்டர் சொல்லியிருக்காரு, இவர் விக்கெட் கீப்பர் கிடையாது, ஏலியன் ஃப்ரம் அனதர் பிளானட்ஸ் சொல்கிற அளவுக்கு ஒரு ஜம்ப்பு டைவ் இவட்ட அதெல்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நல்ல ஸ்டாப் நிறைய பார்க்க முடியாது. அஸ் விக்கெட் கீப்பர் கூட அவ்வளோ நல்லா வாட்ச் பண்ணுறாரு. கேம் அவேர்னஸ் கண்டிப்பாக இவர்கிட்ட நிறையவே இருக்குது. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவரோட பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவரோட பேரை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பவுலர்ஸ்க்கும் இதை பற்றி, முக்கியமாக யங் பவுலர்ஸ்க்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் சப்போர்ட்டிங். ஹைப் பண்ணி விட்ருங்க மறக்காமல். இந்த பிளேயர் தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ண பிளேயர். இந்தியா கப்பில் அங்கே போய் முக்கியமான நேரத்தில் நம்ம டீம் தமிழ்நாட்டுக்காக 9 பாலில் 35 பதிவு பண்ண ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர். மறக்க முடியாத பெயர். அந்த பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ அந்தளவுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நெக்ஸ்ட் ஈவன் இது வரைக்கும் பிராண்ட் ஆகாத பிளேயரை கூட நம்ம எடுத்து காட்டலாம். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச இன்புட்டை கொடுக்குறேன். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.